ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பீட்ரூட் வச்சு ஒரு அருமையான சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து ப்ரௌன் ஷார் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பருப்பு நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா 2 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா ஆல்ரெடி நான் பீட்ரூட்டை துருவி வச்சிருக்கேன். துருவி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா குக் ஆகிடும். ஸோ துருவி வச்சிருக்க பீட்ரூட்டையும் நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி சட்னிக்கு தேவையான உப்பையும் நான் இங்கே சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருக்கேன். தேவைன்னா உங்களுக்கு மஞ்சப்பொடி வேணும்னா மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் சேர்க்கல. ஸோ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடவே கொஞ்சம் புளியும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் சட்னி ரெடி. சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நார்மலாக நம்ம பொட்டுக்கடலை சட்னி, தேங்காய் சட்னி இப்படி தானே சாப்பிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. அதே கடாயில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சீரகம் கொஞ்சோண்டு தாளிப்புக்கு கடுகு கருவேப்பிலை சேர்த்து சட்னியை தாளிச்சிட்டு இதை தோசையோடு வச்சு சாப்பிடலாம், இல்லை ரைஸ் கூடவும் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.